ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழக அரசோட முக்கிய திட்டங்கள் தான் பார்க்க போகிறோம். 100 திட்டங்கள் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் திட்டம் பார்த்தோன்னா முதலமைச்சரின் காலை உணவு திட்டம். இந்த முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 2022 செப்டம்பர் 15 2022 செப்டம்பர் 15 தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ணா பிறந்தநாள் தான் இந்த செப்டம்பர் 15. 1ஆம் வகுப்புலேருந்து 5ஆம் வகுப்பு வரை தான் இந்த திட்டத்தை வந்துட்டு செயல்படுத்திட்டு இருக்காங்க. எங்கே தொடங்கியிருப்பாங்க அப்படின்னா மதுரை சிம்மக்கல் ஆதிமூலம் தொடக்கப்பள்ளியில் தொடங்கியிருப்பாங்க. ஆரம்பத்தை வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தோன்னா எல்லா ஸ்கூல்லையும் வந்து ஸ்டார்ட் பண்ணல. கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் வந்து 1545 பள்ளிகள் அந்த அரசு தொடக்கப்பள்ளியில் மட்டும்தான் வந்துட்டு தொடங்கியிருப்பாங்க. இந்த திட்டத்தோட விரிவாக்கம்னு பார்த்தோன்னா அதுக்கு அடுத்த வருஷம் 2023 ஆகஸ்ட் 25 அப்போ தான் வந்து எல்லா கவர்மெண்ட் ஸ்கூலும் ஆல் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கும் வந்துட்டு இந்த திட்டத்தை விரிவாக்கம் பண்ணினாங்க. அது திட்டத்தை எங்கே ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா ஒன்றிய, அதாவது ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி திருக்குவளை நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்க திருக்குவளை ஸ்கூலில் தான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. நம்ம நாட்டிலேயே வந்து ஒரு மாநிலத்தில் உள்ள அனைத்து தொடக்கப்பள்ளியிலையுமே வந்துட்டு இந்த இலவச காலை உணவு திட்டம் வந்து வழங்குறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அது நம்ம தமிழ்நாட்டில் தான். அதுக்கப்புறம் இந்த திட்டத்தை வந்து என்ன விரிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளியிலும் என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த காலை உணவு திட்டத்தை வந்துட்டு விரிவுபடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் மட்டும்தான் பண்ணாங்க இல்லையா, அதே மாதிரி இப்போ அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளியிலையும் வந்துட்டு காலை உணவு கொடுத்துருக்காங்க. 2024 ஜூலை 15 பார்த்தோன்னா புனித அண்ணல் அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளி திருவள்ளூர் மாவட்டம் அங்கே வந்துட்டு இந்த அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளியிலையும் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த 2024 அப்படின்றது கிராமப்புறத்தில் இருக்க அந்த கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் தான் வந்து ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. 2025 தான் வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஆகஸ்ட் 24 2025 ஆகஸ்ட் 24 தான் வந்துட்டு அதே கவர்மெண்ட் எய்டடில் நகர்ப்புறத்தில் இருக்க பள்ளிகளுக்கும் வந்துட்டு இந்த திட்டத்தை விரிவாக்கம் பண்ணியிருப்பாங்க. 2வது திட்டம் பார்த்தோம் அப்படின்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க 2023 செப்டம்பர் 15. இதுவும் அண்ணாவோட பிறந்த நாள் தான். எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஒரு உதவித்தொகை அல்ல, உரிமை தொகை அப்படின்னு சொல்கிறாங்க. மாதாந்திர நிதி உதவி எவ்வளோ 1000 ரூபாய் வந்துட்டு கொடுப்பாங்க. இதுக்குன்னு வந்து சில தகுதிகள் வந்து இருக்குது. என்னென்ன தகுதி அப்படின்னு பார்த்தோன்னா 21 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் மற்றும் திருநங்கைகள் எல்லாருக்குமே வந்துட்டு இந்த அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க. ஆண்டு வருமானம் பார்த்தோன்னா 2.5 லட்சத்துக்கு குறைவாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நில உரிமை அப்படின்றது 10 ஏக்கருக்கு குறைவாக வந்துட்டு உலர்நிலமும் 5 ஏக்கருக்கு குறைவாக தான் வந்துட்டு சதுப்பு நிலம் வந்து இருக்கணும். அதுக்கு மேலே இருக்கவங்க வந்துட்டு இந்த ஸ்கீமுக்கு வந்துட்டு இந்த ஸ்கீம் அமௌண்ட் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஆண்டு வீட்டு மின் நுகர்வு இருக்குல்ல, எத்தனை யூனிட் வந்துட்டு குறைவாக நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 3600 யூனிட் வந்து குறைவாக வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கணும் அந்த கரண்ட்டு. மாநில மற்றும் மத்திய அரசுகள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் ஊழியர்கள், வங்கி ஊழியர்கள், வருமான வரி செலுத்துவோர், தொழில் வரி செலுத்துவோர், ஊதியம் பெறுவோர், உள்ளாட்சி அமைப்புகள் பிரதிநிதிகள், இந்த மாதிரி 4 சக்கர வாகனம் இந்த மாதிரி இருக்கவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து தகுதியற்றவர்கள். இந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் வந்துட்டு இந்த 1000 ரூபாய் வந்துட்டு கிடையாது. அடுத்த திட்டம் பார்த்தோன்னா விடியல் பயணம் திட்டம் 2021 மே 8 தான் வந்துட்டு விடியல் பயணம் திட்டம். ஃப்ரீ பஸ் இருக்கு இல்லையா, அதுதான். மகளிர் மற்றும் திருநங்கைக்கு பேருந்து இலவச பயணம் தான் இந்த விடியல் பயணம் திட்டம். எத்தனை முறை வேணாலும் என்ன பண்ணலாம்னா பயணம் செஞ்சுக்கலாம். நீலகிரி, கொடைக்கானல் மற்றும் வால்பாறை மலைப்பகுதிகள் இருக்கு இல்லையா, அங்கே விரிவாக்கம் எப்போ பண்ணியிருப்பாங்கன்னா 2024-25 பட்ஜெட்டில் தான் வந்துட்டு அறிவிச்சிருப்பாங்க. ஓகேவா, அதுக்கு முன்னாடி வந்துட்டு இங்கே தான் அந்த 2024 மட்டும் மலைப்பகுதிகளுக்கும் வந்து திட்டத்தை விரிவாக்கம் பண்ணியிருப்பாங்க. 4வது திட்டம் பார்த்தோன்னா மக்களை தேடி மருத்துவம் திட்டம் எப்போ தொடங்கியிருப்பாங்க 2021 ஆகஸ்ட் 5. தொடங்கப்பட்ட இடம் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் சமணப்பள்ளி கிராமத்தில் தான் தொடங்கியிருப்பாங்க. 45 வயதுக்கு மேற்பட்டவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள், நீரிழிவு நோயாளிகள், இரத்த அழுத்தம் மற்றும் சிறுநீரக நோய்களுக்கு பரிசோதனைகளை என்ன பண்ணுவாங்க, வீடு வீடாக சென்று என்ன பண்ணுவாங்கன்னா சோதனை செய்வாங்க. எத்தனை வயசுக்கு மேலே 45 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு. புதிதாக பிறந்த குழந்தைகளுக்கும் பிறப்பு குறைபாட்டை கண்டறிவதற்கான பரிசோதனை என்ன பண்ணுவாங்க செய்யப்படும். இதுதான் மக்களை தேடி மருத்துவம். எப்போனா 2021 ஆகஸ்ட் 5 கிருஷ்ணகிரி மாவட்டம் சமணப்பள்ளி கிராமத்தை தொடங்கியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன் பாதம் பாதுகாப்பும் திட்டம் 2024 ஜூலை 15 சென்னையில் தொடங்கியிருப்பாங்க. ஓகேவா, பாதம் பாதுகாப்பும் 2024 ஜூலை 15 சென்னையில் தொடங்கியிருப்பாங்க. சக்கரை நோயால் ஏற்படும் பாத பாதிப்புகளை தொடக்க நிலையிலேயே கண்டுபிடிப்பது, இதன் மூலம் கால் இழப்புகளை தடுப்பது தமிழகம் முழுவதும் என்ன பண்ணுறாங்க செயல்படுத்திட்டு இருக்காங்க. எல்லா இடத்தையும் போய் செக் பண்ணிட்டு இருக்காங்க. இது மக்களை தேடிய மருத்துவம் திட்டத்தின் ஒரு பகுதி தான் இந்த பாதம் பாதுகாப்பும் திட்டமும். மக்களை தேடினா போய் இந்த திட்டத்தை வந்து, அதாவது அந்த மக்களை தேடிய மருத்துவம் திட்டத்தில் வந்து வீடு வீடாக போய் எப்படி பண்ணுறாங்களோ பார்க்குறாங்களோ அதே மாதிரி இது வந்து சக்கரை நோயால் ஏற்படுத்தியிருப்பாங்க இல்லையா, அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கும் வந்துட்டு இதையும் வந்து செக் பண்ணுறாங்க. இது பாதம் பாதுகாப்பும் திட்டம் 2024 ஜூலை 15. தொழிலாளர்களை தேடி மருத்துவம் திட்டம். அடுத்தது தொழிலாளர்களை தேடி மருத்துவம் திட்டம் அப்படிங்கிறது 2024 ஜனவரி 10 தொடங்கியிருப்பாங்க. திருவள்ளூர் மாவட்டத்தில் தொடங்கியிருப்பாங்க. இதில் வந்து பார்த்தோன்னா தொற்றா நோய்களுக்கு சிகிச்சை வழங்கப்படுறாங்க. தொழிற்சாலைகளில் பணியாற்றும் தொழிலாளர்கள் தான் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க பயன்பெறுவது. ஏன்னா தொழிலாளர்களை தேடி மருத்துவம் அப்படிங்கும்போது தொழிற்சாலைகளில் தொழிலாளர்கள் இருப்பாங்க, அவங்கள தான் வந்துட்டு இந்த திட்டம் வந்து
செயல்படுத்துறாங்க. 50 லட்சம் தொழிலாளர்களை பரிசோதனை செய்ய இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் புற்றுநோய் பரிசோதனை திட்டம் 2024 ஜனவரி 22. புற்றுநோய் பரிசோதனை திட்டம் 2024 ஜனவரி 22 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 18 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இந்த திட்டம் வாய் புற்றுநோய், கருப்பை வாய் புற்றுநோய், மார்பக புற்றுநோய், ஈரோடு, ராணிப்பேட்டை, கன்னியாகுமரி, திருப்பத்தூர் ஆரம்ப சுகாதார நிலையம், மாவட்ட தலைமை மருத்துவமனை, மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பரிசோதனை. அதாவது இந்த வாய் புற்றுநோய், கருப்பை புற்றுநோய், மார்பக புற்றுநோய் இந்த நோயெல்லாம் இருக்கான்னு வந்துட்டு செக் பண்ணுறாங்க. ஈரோடு, ராணிப்பேட்டை, கன்னியாகுமரி, திருப்பத்தூர் இங்கே இருக்க ஆரம்ப சுகாதார நிலையம்லாம் இருக்கு இல்லையா, அங்கே தான் வந்துட்டு பரிசோதனை செய்கிறாங்க. அடுத்தது மக்களை தேடி ஆய்வக சேவை திட்டம் 2024 பிப்ரவரி 5. தொடக்கம் பார்த்தோம் அப்படின்னா தொல்லவலை ஆரம்ப சுகாதார நிலையம் கன்னியாகுமரியில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. மக்களை தேடி ஆய்வக சேவை திட்டம் அப்படிங்கிறது கன்னியாகுமரி தொல்லவலை கிராமத்தில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எல்லா ஆரம்ப சுகாதார நிலைகளிலுமே 63 வகையான மாதிரிகளுக்கு ஆய்வு பரிசோதனை. எத்தனை வகையான? 63 வகையான மாதிரிகளுக்கு ஆய்வு பரிசோதனை வந்து செய்கிறாங்க. அடுத்தது இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 2021 டிசம்பர் 18 எங்கே தொடங்கியிருப்பாங்கன்னா செங்கல்பட்டில் தொடங்கியிருப்பாங்க. அதோட நோக்கம் என்னன்னு பார்த்தோன்னா தமிழகத்தில் சாலை விபத்துகளில் காயம் அடைந்தவர்களுக்கு முதல் 48 மணி நேரத்திற்குள் மருத்துவ சேவை வந்துட்டு வழங்கணும். ரூபாய் 1 லட்சம்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து அதை 2 லட்சமாக அதிகரிச்சிட்டாங்க. இந்த திட்டத்தில் 237 அரசு மற்றும் 455 தனியார் துறை மருத்துவமனைகள் உட்பட 692 மருத்துவமனைகள் வந்துட்டு செயல்படுத்திட்டு இருக்காங்க. தமிழ்நாடு எல்லைக்குள் சாலை விபத்துகளில் பாதிக்கப்பட்டவர்கள் எந்த மாநிலத்தை இல்லை எந்த நாட்டை சார்ந்தவர்களாக இருந்தாலும் என்ன பண்ண முடியும் அப்படின்னா பயன்பெற முடியும். நம்ம நாட்டில் இருக்கவங்க மட்டும்தான், நம்ம தமிழ்நாட்டில் இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு மட்டும்தான் அவங்களுக்கு மட்டும்தான் அப்படியே கிடையாது. வேற எந்த ஸ்டேட்டில் இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி அடிப்பட்டாலுமே அவங்களுக்கும் இந்த திட்டம் வந்து பயன்படுத்த முடியும். அடுத்து பார்த்தோன்னா கர்ப்பிணிகளை கண்காணிக்கும் தொலைபேசி எண் பார்த்தோன்னா 102 2024 ஆகஸ்ட் 19 தொடங்கப்பட்டிருக்காங்க. இப்போ 102 அப்படிங்கிறது கர்ப்பிணிகளை கண்காணிக்கும் தொலைபேசி எண். மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் 102 மருத்துவ சேவை எண் மையம் தொடங்கப்பட்டுள்ளது. மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் யாருன்னு பார்த்தோன்னா மா சுப்பிரமணியம். இந்த சேவை மையத்தில் 50 ஆலோசகர்கள் வந்து இருக்காங்க. ஒரு கர்ப்பிணியை 5 முறைக்கு மேல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தொடர்பு கொள்வாங்க. 100% அனைவரோடும் உடல்நலம் சிகிச்சை விவரம் வந்து அவங்க கிட்ட இருந்து வாங்கிக்குவாங்க. தமிழகத்தில் 1 லட்சம் பிரசவத்தில் 45.5 உயிரிழப்பு வந்துட்டு இருக்கு. 1 லட்சம் பேருக்கு 45.5 உயிரிழப்பு வந்து ஏற்பட்டுட்டு இருக்கு 2023-24 கணக்கெடுக்கப்படி. அடுத்தது பார்த்தோன்னா நடப்போம் நலம் பெறுவோம் திட்டம். தொடக்கம் 2023 நவம்பர் 4 2023 நவம்பர் 4 நடப்போம் நலம் பெறுவோம். அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வச்சிருப்பாங்க. தொடங்கிய இடம் பார்த்தோன்னா முத்துலட்சுமி பூங்கா, அடையாறு, சென்னையில் தான் வந்துட்டு இந்த திட்டத்தை தொடங்கி வச்சிருப்பாங்க. எல்லா மாவட்டத்திலுமே அனைத்து மாவட்டத்திலும் 8 கிலோமீட்டர் நடைபாதை. எத்தனை கிலோமீட்டர்? 8 கிலோமீட்டர் நடைபாதை. தற்போது தினமும் 30 நிமிடங்கள் நடைபயிற்சி செய்வதால் உள்ள 20 நன்மைகள் பற்றி மாணவர்களுக்கு எடுத்து உரைக்கப்படும். இதற்கான விழிப்புணர்வு பள்ளி, கல்லூரி மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கும் வழங்கப்படுறாங்க. அடுத்தது பார்த்தோன்னா ஆறுயிர் அனைவருக்கும் உயிர் காப்போம் திட்டம். எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க? 2024 ஜூலை 6 வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. தொடங்கிய இடம் பார்த்தோன்னா தலைமைச் செயலகம் சென்னையில் தொடங்கியிருக்காங்க. ஆறுயிர் அனைவரும் உயிர் காப்போம் திட்டம். ஓகேவா? இதோட நோக்கம் என்னன்னு பார்த்தோன்னா தமிழகத்தில் அனைவருக்கும் அடிப்படை உயிர்காக்கும் பயிற்சி அளிக்கப்படுறதான் இதோட நோக்கம். அமைப்புன்னு பார்த்தோன்னா இந்திய மருத்துவ சங்கத்தின் தமிழ்நாடு கிளை தான் இதோட அமைப்பு. 42,000 மருத்துவர்கள் மூலம் சிபிஆர் பயிற்சிகள் இளைஞர்கள் மற்றும் மாணவர்களுக்கு பயிற்சி வழங்குறாங்க. நெக்ஸ்ட் நட்புடன் உங்களோடு மனநல சேவை திட்டம் ஸ்டார்ட் பண்ணது 2022 அக்டோபர் 27. தொடக்கம் வந்து சென்னை தேனாம்பேட்டை டிஎம்எஸ் வளாகம். நட்புடன் உங்களோடு மனநல சேவை திட்டம் 2022 அக்டோபர் 27. தமிழகத்தில் அனைத்து மருத்துவ மையங்களிலும் மனநல ஆலோசனை வந்துட்டு பெறலாம். அதோட எண் பார்த்தோன்னா 144-16 உதவி மையம் எண். மன அழுத்தத்துக்கு ஆளானவர்கள் தங்களது பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். இந்த நம்பரை வந்துட்டு பயன்படுத்தி தீர்வு காணலாம். இத்திட்டம் ஆரம்ப சுகாதார நிலையம் முதல் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வரைக்குமே ஒருங்கிணைத்து செயல்படுத்தப்படும். அடுத்தது மனம் திட்டம். எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா 2022 டிசம்பர் 22. தொடக்கம் பார்த்தா சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மனநல காப்பகம். மாணவர்களின் மனநலனை மேம்படுத்த இந்த திட்டம் வந்து தொடங்கப்பட்டிருக்கு. முதல் கட்டமாக அரசு மருத்துவக் கல்லூரிகளில் வந்துட்டு தொடங்கியிருப்பாங்க. தமிழகத்தில் உள்ள 36 அரசு மருத்துவக் கல்லூரிகளில் மனநல நல்லாதரவு மன்றங்கள். இதை வந்துட்டு இந்த மனமன தொலைபேசி என்னன்னு பார்த்தோன்னா 144-16 பார்த்தோம். அதே தான் 144-16. நெக்ஸ்ட் ஒன் வீரா மீட்பு வாகனம் 2023 செப்டம்பர் 8 வந்து தொடங்கப்பட்டிருப்பாங்க. வீரா அப்படின்னா வெஹிக்கிள் ஃபார் எக்ஸ்டிங்ஷன்ஸ் இன் எமர்ஜென்சி ரிஸ்க் அண்ட் ஆக்சிடென்ட். அவசரகால மீட்பு மற்றும் விபத்துகளில் இருந்து மீட்கும் வாகனம் தான் இந்த வீரா மீட்பு வாகனம். சாலை விபத்தில் சிக்கியவர்களை விபத்துக்கு உள்ளான வாகனங்களிலிருந்து மீட்டல். சென்னை பெருநகர போக்குவரத்து காவல்துறையால் வந்து செயல்படுத்தி வந்துட்டு இருக்காங்க இந்த வீரா மீட்பு வாகனம் திட்டம். புதுமை பெண் திட்டம் அடுத்தது 2022 செப்டம்பர் 5.
திட்ட பெயர் பார்த்தோன்னா மூவாளூர் ராமமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம் இருக்குல்ல, அதை தான் அந்த புதுமைப்பின் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிருக்காங்க. அரசு பள்ளிகளில் 6லேருந்து 12ஆம் வகுப்பு வரை பயின்று உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு மாதம் எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னா 1000 ரூபாய் எனப்படும் வழங்கப்படும். 2024 to 25 கல்வி ஆண்டு முதல் அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் தமிழ் வழி கல்வி பயின்ற மாணவிகளுக்கும் விரிவாக்கம் செஞ்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் மட்டும்தான், அடுத்தது கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலுக்கும் வந்துட்டு திட்டத்தை விரிவாக்கம் பண்ணிட்டாங்க. அடுத்தது தமிழ் புதல்வன் திட்டம் 2024 ஆகஸ்ட் 9. தொடக்கம் பார்த்தோன்னா கோவை அரசு கல்லூரி. நோக்கம் வந்து அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளிகளில் அதே மாதிரி 6லேருந்து 12ஆம் வகுப்பு படித்து உயர்கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு மாதந்தோறும் பசங்களுக்கும் 1000 ரூபாய் வந்துட்டு வழங்குவாங்க. அடுத்தது எங்கள் பள்ளி மிளிரும் பள்ளி 2023 செப்டம்பர் 5 தொடங்கி பெற்றிருப்பாங்க. இது வந்து பள்ளி தூய்மை திட்டம், பள்ளி தூய்மையாக வச்சுக்கிறது பதற்கான திட்டம் தான் இந்த எங்கள் பள்ளி மிளிரும் பள்ளி. அடுத்தது குட்டி காவலர் திட்டம் 2022 அக்டோபர் 12. எங்கே தொடங்கியிருக்காங்க அப்படின்னா சென்னை தலைமைச் செயலகத்தில் இருந்து முதல்வர் வந்து தொடங்கி வச்சிருப்பாங்க. இதோட நோக்கம் பார்த்தோம் அப்படின்னா பள்ளி குழந்தைகளை சாலை பாதுகாப்பின் தூதுவர்களாக மாற்றுவது தான் நோக்கம் இந்த குட்டி காவலர் திட்டம். இளம் பள்ளி குழந்தைகளை சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பாடத்திட்டத்தின் மூலம் சாலை பாதுகாப்பு குறித்து கற்பிப்பது இந்த குட்டி காவலர் திட்டத்தின் கீழே வந்து கற்பிப்பாங்க. 3 முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு சாலை பாதுகாப்பு குறித்த மாணவர் பயிற்சி கையேடு கொடுப்பாங்க. ஆசிரியர்களுக்கான வழிகாட்டி புத்தகத்தையும் முதல்வர் வந்து வெளியிட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன் சிற்பி திட்டம் எப்போ தொடங்கியிருப்பாங்க? 2022 செப்டம்பர் 14 தொடங்கியிருப்பாங்க. சிற்பியோட அப்ரேஷன் பார்த்தோம்னா எக்ஸ்பான்ஷன் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் இன் ரெஸ்பான்சிபிள் போலீஸ் இனிஷியேட்டிவ்ஸ், பொறுப்புள்ள காவல் முயற்சிகளில் மாணவர்கள். நோக்கம் பார்த்தோன்னா மாணவர்களிடையே ஒழுக்கம் விழிப்புணர்வை ஏற்படுத்துதல். இந்த திட்டத்தில் அரசு பள்ளிகளை சேர்ந்த 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கானது. சிற்பி திட்டம் யாருக்கானது அப்படின்னா 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கானது. 100 பள்ளியிலிருந்து 5000 மாணவர்கள் வந்து தேர்வு செஞ்சுட்டு இதுக்கு பயிற்சி கொடுப்பாங்க. அடுத்தது விழுதுகள் திட்டம். விழுதுகள் திட்டம் பார்த்தோன்னா 2024 தொடக்கம் வந்துட்டு ஜனவரி 9. 2024 ஜனவரி 9 தொடங்கியிருப்பாங்க. சென்னை நந்தபாக்கம் வர்த்தக மையத்தை தான் வந்து தொடங்கி வச்சுருப்பாங்க. அரசு பள்ளி முன்னாள் மாணவர்கள் தங்கள் படித்த பள்ளிகளுக்கு என்ன பண்ணலாம், உதவி பண்ணலாம். அவங்க வந்து இப்போ ஒரு நல்ல நிலைமையில் இருக்காங்க அப்படின்னா நம்ம ஸ்கூல் வந்துட்டு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மேம்படுத்துறதுக்கோ எல்லாத்துக்கும் வந்து என்ன பண்ணலாம், ஹெல்ப் பண்ணலாம். அடுத்தது நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷன், அதுவும் 2022 டிசம்பர் 19 அப்போ தான் வந்து தொடங்கியிருப்பாங்க. திட்டத்தின் வேறு பெயர் பார்த்தோன்னா நம்ம ஸ்கூல் நம்ம ஊர் பள்ளி திட்டம். இதோட தலைவர் பார்த்தோன்னா வேணு ஸ்ரீனிவாசன். தூதுவர் வந்து கிராண்ட் மாஸ்டர் விஸ்வநாதன் ஆனந்தன். இந்த நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷன் திட்டத்தோட தூதுவர் யாருன்னு பார்த்தோன்னா கிராண்ட் மாஸ்டர் செஸ் மாஸ்டர் இருக்காரு, அவர் வந்து விஸ்வநாத் ஆனந்த் தான் வந்துட்டு இந்த தூதுவர். நோக்கம் பார்த்தோன்னா அரசு பள்ளிகளை மேம்படுத்த பல்வேறு மக்களின் உதவி வந்துட்டு இந்த அரசு பள்ளிகளை மேம்படுத்துறதுக்கு மக்களும் வந்து என்ன பண்ணலாம்னா உதவி பண்ணலாம். முதல்கட்டமாக முதல்ல ஸ்டாலின் எவ்வளோ கொடுத்துருக்காருன்னா 5 லட்ச ரூபாய் கொடுத்துருக்காரு. அடுத்தது நான் முதல்வன் ஒலிம்பியாட் திட்டம் 2024 பிப்ரவரி 20. தொடக்க விழா பார்த்தோம் அப்படின்னா சென்னை லேடி வெலிங்டன் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி. 6ஆம் முதல் 9ஆம் வகுப்பு வரை மாணவர்களுக்கு தேர்வு டேப்லெட், அதாவது கையெடுக்க கணினி இருக்குல்ல, டேப் வாயிலாக நடைபெறும். வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு திறன் பயிற்சி என்ன பண்ணுவாங்கன்னா வழங்குவாங்க. நெக்ஸ்ட் திறனறி தேர்வு திட்டம் 2023 ஏப்ரல் 5. திறனறி தேர்வு திட்டம் அப்படிங்கிறது 2023 ஏப்ரல் 5. தொடக்க நிகழ்ச்சி எங்கன்னு பார்த்தோன்னா ஐஐடி மெட்ராஸ். இதில் 10ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கு 1000 மாணவ மாணவிகளை வந்து தேர்வு செய்யப்படுவாங்க. சென்னை ஐஐடி போன்ற முன்னணி கல்வி நிறுவனங்கள் மூலம் உயர்கல்விக்கு என்ன பண்ணுவாங்கன்னா வழிகாட்டுதல் செய்வாங்க. அவர்கள் 12ஆம் வகுப்பை நிறைவு செய்தவுடன் அவர்களுக்கு பட்டப்படிப்பு மேற்கொள்ளும் வரை 1000 ரூபாயும் அமௌண்ட்டு கொடுப்பாங்க. அடுத்தது அனைவருக்கும் ஐஐடிஎம். ஐஐடி அப்படின்னா பள்ளிக்கல்வித்துறை புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்னென்னு பார்த்தோன்னா 2023 ஏப்ரல் 5. ஊரக பகுதிகளில் கல்வி பயிலும் 1 லட்சம் அரசு பள்ளி மாணவ மாணவிகளை மின்னணு அறிவியலுடன் இணைக்கும் முயற்சி தான் இந்த அனைவருக்கும் ஐஐடி. அடுத்தது மாணவிகள், இந்த திட்டம் அரசு பள்ளி மாணவர்களை நாட்டின் முன்னணி கல்வி நிறுவனங்களில் பயில வந்து தயார்படுத்தப்படும். கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறாங்களே அந்த மாணவர்களை வந்துட்டு இன்னும் முன்னணியில் இருக்க அந்த கல்வி நிறுவனங்கள் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனில் வந்துட்டு பயில்கிற மாதிரி வந்துட்டு தயார்படுத்துவாங்க. சென்னை ஐடி வாயிலாக 250 அரசு மேல்நிலைப் பள்ளிகளை சேர்ந்த 500 அறிவியல் ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட உள்ளது. நெக்ஸ்ட் ஒன் மணற்கேணி செயலி 2023 ஜூன் 25 வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. தொடக்க நிகழ்ச்சி செங்கல்பட்டு மாவட்டம் சேலையூரில் உள்ள தாம்பரம் பெருநகராட்சி மேல்நிலை பள்ளி 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்குங்களே அவங்களோட அனைத்து பாடங்களையுமே என்ன பண்ணலாம், காணொலி வீடியோ மூலமாகவே வந்துட்டு வழங்குறதா இந்த மணற்கேணி செயலி. மகிழ் கணிதம் 2022 ஜனவரி 13. அரசு பள்ளிகளில் 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு எளிய முறையில் கணித பாடத்தை கற்பித்தல். மகிழ் கணிதம்னா என்னது, கணித பாடத்தை கற்பித்தல். வகுப்பு பார்த்தோன்னா 6 to 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஆசிரியர்களுக்கும் பயிற்சி வழங்கப்படும். பள்ளி ஒன்றுக்கு ரூபாய் 1350 வீதம் மொத்தம் 93.79 லட்சம் வந்துட்டு வழங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் வானவல் மன்றம் திட்டம் 2022 நவம்பர் 28 வந்து தொடங்கியிருக்காங்க. தொடக்க நிகழ்ச்சி பார்த்தோன்னா பாப்பாக்குறிச்சி அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி காட்டூர் திருச்சி. நோக்கம் பார்த்தோன்னா அரசு பள்ளிகளில் 6 to 8 பயிலும் மாணவர்களுக்கு அறிவியல் கணிதம் ஆர்வத்தை தூண்டுதல். வானவில் மன்றம் அப்படின்னா அறிவியலும் கணிதம் ரெண்டுமே, மகிழ் கணிதம்ல கணிதம் மட்டும், வானவில் அப்படின்னா அறிவியல் கணிதம் ரெண்டுமே வந்துட்டு
சொல்லித்தராங்க. சயின்ஸ் டெக்னாலஜி இன்ஜினியரிங் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டெம் ஆர்வத்தை தூண்டுதல். ஸ்டெம்னா பாருங்கள், சயின்ஸு டெக்னாலஜி இன்ஜினியரிங் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் எல்லாமே. முழக்கம் பார்த்தா எங்கும் அறிவியல் யாவும் கணிதம், எங்கும் அறிவியல் யாவும் கணிதம். அடுத்தது வந்து இல்லம் தேடி கல்வி திட்டம் 2021 அக்டோபர் 27 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. தொடக்க நிகழ்ச்சி வந்து முதலியார் குப்பம் விழுப்புரம் மாவட்டத்தில் தொடங்கியிருக்காங்க. நோக்கம் வந்து கொரோனா மூலம் ஏற்பட்ட பள்ளி மாணவர்களுக்கு கல்வி இடைநிற்றலை வந்துட்டு சரி செய்யறதுக்காக தான் அந்த இல்லம் தேடி கல்வி திட்டம் வந்து தொடங்கி வச்சிருப்பாங்க. தன்னார்வலர் இருக்காங்களே அவங்களுக்கு கொண்டு இந்த திட்டம் வந்து செயல்படுத்தப்படுகிறது. வகுப்புகள் பார்த்தோன்னா தினமும் மாலை 5லேருந்து 7 மணி வரைக்கும் வந்துட்டு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அடுத்தது நான் முதல்வன் திட்டம் 2022 மார்ச் 1 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. தொடக்க நிகழ்ச்சி பார்த்தோன்னா கலைவாணர் அரங்கம் சென்னையில் தொடங்கி வச்சிருக்காங்க. நோக்கம் ஆண்டுக்கு 10 லட்சம் இளைஞர்களின் திறமைகளை மேம்படுத்துதல். வயசு பார்த்தோன்னா 18லேருந்து 25 வயசு உள்ள இளைஞர்களோட திறமையை வந்துட்டு மேம்படுத்துவாங்க. அடுத்து பார்த்தோன்னா இளையா செயற்கை நுண்ணறிவு அதாவது சேட்பாட் இருக்குல்ல, இளையா சேட்பாட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது எதுலன்னு பார்த்தோன்னா நான் முதல்வன் திட்டத்துக்கு கீழே வந்துட்டு இந்த சேட்பாட் வந்து ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. நான் முதல்வன் இணையதளத்தில் தொடங்கி வைப்பது வேலைவாய்ப்பு திறன் மேம்பாடு தொடர்பான தகவல்களை வந்துட்டு இந்த இளையா சேட்பாட்டில் வந்துட்டு பெறலாம். நெக்ஸ்ட் ஒன் கல்லூரி கனவு நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்படுகிறது. இந்த கல்லூரி கனவும் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் தான் செயல்படுத்தப்படுகிறது. 12ஆம் வகுப்பு பயின்ற மாணவர்களுக்கு உயர்கல்வி வழிகாட்டுதல் நிகழ்ச்சி தான் வந்து இந்த கல்லூரி கனவு. எண்ணும் எழுத்தும் திட்டம். இதில் பார்த்தோன்னா 2022 ஆகஸ்ட் 3 தான் வந்துட்டு எண்ணும் எழுத்தும் திட்டம் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. எங்கே தொடங்கியிருப்பாங்க அப்படின்னா அழிஞ்சிவாக்கம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி திருவள்ளூர். எண்ணும் எழுத்துங்க திருவள்ளூர் மாவட்டம் அழிஞ்சிவாக்கம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி தான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அரசு பள்ளிகளில் 1 முதல் 3 வகுப்பு இல்லைன்னா 8 வயசுனாலும் 3ஆம் வகுப்பு படிக்கலாம், 8 வயசு தான் ஆகும் இல்லையா. அந்த மாணவர்கள் அடிப்படை கணித திறனுடைய பிழையின்றி எழுத படிப்பதை வந்து உறுதி செய்தது தான் இந்த எண்ணும் எழுத்தும் திட்டம். இலக்கு பார்த்தோன்னா 2025ஆம் ஆண்டுக்குள் மாணவர்கள் அடிப்படை எழுத்தறிவு மற்றும் எண்ணறிவை பெற வேண்டும் அப்படிங்கிறது இதோட திட்டத்தோட இலக்கு. அடுத்து நான் முதல்வன் உயர்வுக்கு படி 12ஆம் வகுப்பு முடித்த பின் இடைநிறுத்தம் செய்யும் மாணவர்களை கண்டறிந்து அவர்களை உயர்கல்விக்கு ஊக்குவித்தல் தான் இந்த நான் முதல்வன் உயர்வுக்கு படி. நெக்ஸ்ட் ஒன் யூபிஎஸ்சி ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் 2023-24 பட்ஜெட்டில் வந்து அறிவிக்கப்பட்டது. ஒவ்வொரு ஆண்டும் 1000 யூபிஎஸ்சி ஆர்வலர்கள் தேர்வுகள் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. அவர்கள் ஒவ்வொருவருக்கும் 10 மாதங்களுக்கு மாதம் 37,500 ரூபாய் வந்துட்டு 10 மாதங்களுக்கு 37,500 வந்துட்டு வழங்குவாங்க. பள்ளி இல்ல நூலக திட்டம் 2022 ஆகஸ்ட் 4 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்கள் பள்ளி நூலகத்தில் இருந்த புத்தகங்களை வீட்டுக்கு எடுத்து சென்று என்ன பண்ணலாம்னா படிக்கலாம். சென்னை மாநகராட்சி கல்வித்துறையின் கீழ் 281 பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இப்பள்ளிகளின் நூலகங்களில் 4 லட்சத்துக்கும் மேற்பட்ட புத்தகங்கள் மாணவர்களின் பயன்பாட்டுக்காக உள்ளதை அவங்க வீட்டுக்கு எடுத்து போய் என்ன பண்ணலாம் படிக்கலாம். அடுத்தது தகைசால் பள்ளிகள் திட்டம் 2022 செப்டம்பர் 5 தொடக்கம் பார்த்தோன்னா சென்னையில் தொடங்கி வச்சிருப்பாங்க. தனியார் பள்ளிகளுக்கு இணையாக அரசு பள்ளிகளை மாற்றும் விதமாக 26 தகைசால் பள்ளிகளும் 15 மாதிரி பள்ளிகளும் உருவாக்கம். இப்போ இதோட எண்ணிக்கையில் வந்து மாறிடுச்சு இல்லையா. இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த எண்ணிக்கையில் இருந்திருக்கும். ஓகேவா, இப்போ வந்து 28 நினைக்கிறேன். தகைசால் பள்ளிகள் 1000க்கும் மேல் மாணவர்கள் கொண்ட அரசு பள்ளிகள். அடுத்தது மாதிரி பள்ளிகள் வந்து உண்டு உறைவிட வசதியுடன் மாதிரி பள்ளிகள் இருக்குது. அதோட தகுதி பார்த்தோன்னா 10ஆம் வகுப்பில் 400 மதிப்பெண்களுக்கு மேலே பெற்ற மாணவர்களை வந்து இந்த மாதிரி பள்ளியில் வந்து சேரலாம். NTSC NMS தேசிய வருவாய் தேசிய திறனறி தேர்வு இதெல்லாம் வந்துட்டு இதிலேயே எழுதி நல்லபடியாக பாஸ் பண்ணுறவங்களும் இந்த மாதிரி பள்ளியில் வந்துட்டு படிக்கலாம். வழித்தேர்வு தேசிய வருவாய் வழித்தேர்வு விளையாட்டுகள் சிறந்த விளங்கும் மாணவர்கள் இந்த மாதிரி தகுதி விளையாட்டில் நல்லா சிறந்த விளங்குறாங்களே அவங்க கூட வந்துட்டு இந்த ஸ்கூலில் வந்து படிக்கலாம். நோக்கம் பார்த்தோன்னா சிறந்த உயர்கல்வி நிறுவனங்களில் சேர்ந்து பயிலும் வாய்ப்பினை வந்து உறுதி செய்வாங்க. மாதிரி பள்ளிகளில் நுழைவுத் தேர்வு அடிப்படையில் பயிற்சிகள் வந்துட்டு அளிக்கப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் திட்டம் 2024 பிப்ரவரி 18 கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் திட்டம் 2024 பிப்ரவரி 18 தொடங்கப்பட்ட இடம் மதுரை. 33 விளையாட்டுகளுக்கான உபகரணங்கள் வந்து வழங்கப்படுவாங்க. அடுத்தது எனது கிராமம் திட்டம் 2024 ஜனவரி 12 சென்னை அயலக தமிழர்கள் மாநாடுல தான் தொடங்கியிருப்பாங்க. சொந்த கிராமத்தை மேம்படுத்த அயலக தமிழர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிதி உதவி கொடுப்பாங்க. அடுத்தது வேர்களை தேடி திட்டம் 2023 மே 24 சிங்கப்பூரில் முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வச்சிருக்காரு. வெளிநாடுகளில் வாழும் 18 முதல் 30 வயது உள்ள தமிழர்கள் தமிழகத்திற்கு சுற்றுலா வந்துட்டு வருவாங்க. 2 வாரம் ஆண்டுகளும் 200 இளைஞர்கள் வந்து தமிழகத்திற்கு அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்து சுற்றுலா காட்டி கொண்டு போய் விடுவாங்க. அடுத்தது பசுமை தமிழ்நாடு இயக்கம் 2022 செப்டம்பர் 24 அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா வண்டலூர் செங்கல்பட்டு மாவட்டத்தில் தொடங்கி வச்சிருப்பாங்க. இதில் இலக்கு பார்த்தோம் அப்படின்னா 10 ஆண்டுகளுக்குள்ள தமிழகத்தின் வனப்பரப்பை 33% என்ன பண்ணணும்னா அதிகரிக்கணும். இதுதான் பசுமை தமிழ்நாடு இயக்கம் 2022. 10 ஆண்டுகளில் 13,500 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் 265 கோடி மரக்கன்றுகள் நடப்படும். இந்த திட்டம் அண்ணா பல்கலைக்கழகத்தின் உதவியுடன் என்ன பண்ணாங்க செயல்படுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. அடுத்தது தமிழ்நாடு ஈரநில இயக்கம் 2023 ஜூன் 5 வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இடம் வந்து ஓட்டேரி ஏரி வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா வளாகம் அங்கே தான் வந்துட்டு
ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. செங்கல்பட்டு மாவட்டத்தில் தமிழ்நாட்டில் 100 சதுப்பு நிலங்கள் அடையாளம் காணப்படுகின்றன. அவை வரைபடமாக்கப்பட்டு சூழியல் ரீதியாக மீட்கப்படும். அடுத்தது தமிழ்நாடு காலநிலை மாற்ற இயக்கம் 2022 டிசம்பர் 9. காலநிலை மாற்ற இயக்கம் 2022 டிசம்பர் 9. தொடக்கம் பார்த்தோன்னா சென்னையில் நடைபெற்ற தமிழ்நாடு காலநிலை மற்றும் மாநாட்டில் முதல்வர் வந்து தொடங்கி வச்சிருக்காரு. 2021-22 ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்தில் தமிழ்நாடு காலநிலை மாற்ற இயக்கம் 500 கோடி ரூபாய் செலவில் தொடங்கப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவித்திருந்தது. பசுமை தமிழ்நாடு இயக்கம், தமிழ்நாடு ஈரநிலை இயக்கம், தமிழ்நாடு காலநிலை மாற்ற இயக்கம் ஆகிய 3 திட்டங்களை செயல்படுத்த இந்தியாவில் முதன்முதலாக தமிழ்நாடு பசுமை காலநிலை நிறுவனத்தை தமிழ்நாடு அரசு அமைச்சிருக்கு. எப்போனா 2022 டிசம்பர் 9. முதல்வரின் பசுமை புத்தாய்வு திட்டம், பசுமை தமிழ்நாடு இயக்கம், தமிழ்நாடு ஈரநிலை இயக்கம், தமிழ்நாடு காலநிலை மாற்ற இயக்கம். இந்த இயக்கங்கள் இந்த 40 இளைஞர்கள் மூலம் செயல்படுத்தப்படுகிறாங்க. இந்த இயக்கம் வந்து 40 இளைஞர்கள் மூலம் செயல்படுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த திட்டம் அண்ணா பல்கலைக்கழகத்தின் உதவியோடு தான் செயல்படுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. பணிகாலம் பார்த்தீங்கன்னா 2 வருஷம் தான். மாதம் ரூபாய் 60,000, பயணப்படி ரூபீஸ் 15,000. நெக்ஸ்ட் நெய்தல் மீட்சி இயக்கம் 2024 ஜனவரி 10. நோக்கம் பார்த்தா கடற்கரை பாதுகாப்பு, கடலோர சமூகங்களில் வாழ்வு மேம்பாடு மற்றும் மாசு கட்டுப்பாடு. தமிழகத்தின் 14 கடலோர மாவட்டங்கள் 1026 கிலோமீட்டர் தூரத்தை மையமாக கொண்டு செயல்படுத்தப்படுகிறது. 5 ஆண்டுகளில் உலக வங்கியின் நிதியுதவியுடன் நெய்தல் மீட்சி இயக்கம் செயல்படுத்தப்படும். உலக வங்கியோட நிதியுதவி வந்து இந்த திட்டத்தில் வந்து கொடுக்குறாங்க. பல்லுயிர் பாதுகாப்பு பூங்கா கடம்பூர் செங்கல்பட்டு மாவட்டம். நெக்ஸ்ட் வந்து கடல் ஆமை பாதுகாப்பு மையம் நாகப்பட்டினம் மற்றும் சென்னை. இதெல்லாம் வந்துட்டு அந்தந்த இடத்துல என்னென்னா ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்றது தான். சர்வதேச கடற்பசு பாதுகாப்பு மையம் எங்கன்னு பார்த்தோன்னா மனோரா, தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்க மனோராவில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அடுத்து வந்து கடற்கரையோர ஈரநிலங்கள் பாதுகாப்பு மற்றும் மறுசீரமைப்பு பார்த்தோன்னா பள்ளிக்கரணை உட்பட 11 கடற்கரை நீலக்கோடி கடற்கரைகள் என சான்றளிக்க அரசு வந்து திட்டமிடப்பட்டுள்ளது. அடுத்த நீலகிரி வரையாடு திட்டம் 2023 அக்டோபர் 12. காலம் பார்த்தோன்னா 2022 27 வரைக்கும் வந்துட்டு அதோட திட்ட காலம். அது தொடக்க நிகழ்ச்சி பார்த்தோன்னா சென்னையில் தலைமைச் செயலகத்தில் தொடக்கப்பட்டிருப்பாங்க. நோக்கம் வந்து வரையாடுகள் கணக்கெடுப்பு, நோய் கண்டறிதல், பாதுகாத்தல். வரையாடல் கணக்கெடுக்கிறாங்க, அதில் நோய் என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க, அதை பாதுகாக்கிறாங்க. உறுப்பினர்கள் பார்த்தோன்னா 4 முழுநேர திட்ட இயக்குநர்கள் + 4 முதுகலை ஆராய்ச்சியாளர்கள் + 1 மூத்த விஞ்ஞானி. வரையாடு திட்ட பணிகளை செயல்படுத்த கோவையில் திட்ட அலுவலகம் அமைக்கப்படுகிறது. நீலகிரி வரையாடு தினம் பார்த்தோன்னா அக்டோபர் 7. இது டாக்டர் ERC டேவிடாரின் பிறந்த தினம் தான் இந்த அக்டோபர் 7. நீலகிரி வரையாடு IUCN பட்டியலில் அழிந்து வரும் உயிரினமாக வந்துட்டு இருக்குது. அதனால தான் வந்து பாதுகாக்கிறதுக்கான திட்டத்தை வந்து தொடங்கி வச்சுருப்பாங்க. இயற்கை பாதுகாப்பான சர்வதேச சங்கம். மிஷன் இயற்கை திட்டம் 2022 23 கல்வியாண்டில் வந்துட்டு அறிமுகம் செஞ்சுருக்காங்க. பள்ளிகளில் பசுமை அமைச்சரவைகள், பள்ளிகளில் காய்கறி தோட்டம், மழைநீர் சேகரிப்பு முறை, கழிவு மேலாண்மை, விழிப்புணர்வு பேரணிகள் இதெல்லாம் வந்து நடத்துகிறாங்க. சிறந்த 5 பள்ளிகள் 25 மாணவர்களுக்கு விருது வழங்குறாங்க. 2023-24 கல்வியாண்டில் தமிழக கல்வித்துறை வேர்ல்டு வைட் ஃபண்ட் ஃபார் நேச்சர் WWF இந்தியா துணையுடன் என்ன பண்ணுறது செயல்படுத்தப்பட்டு வந்துட்டு இருக்குது. நீங்கள் நலமா திட்டம் 2024 மார்ச் 6 வந்து தொடங்கியிருக்காங்க. 2024 மார்ச் 6 தொடங்கியிருக்காங்க. தொடக்க விழா வந்து சென்னையில் நடைபெற்றிருக்கு. அரசு திட்டங்களின் பயன் குறித்த பொதுமக்களின் கேட்டறிவது. கேட்பவர்கள் முதல்வர், அமைச்சர்கள், தலைமைச் செயலாளர், துறை செயலாளர் இவங்க தான் வந்து கேட்டறிவாங்களாமா. நீங்கள் நலமா திட்டத்தின் கீழ் அப்படிலாம் யாரும் கேட்ட மாதிரி தெரியல. நெக்ஸ்ட் வந்து உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம் 2024 ஜனவரி 31. மாதந்தோறும் 4வது புதன்கிழமை மாவட்ட ஆட்சியர் தலைமையில் முகாம் சென்னையை தவிர அனைத்து பகுதிகளுமே என்ன பண்ணுவாங்க நடைபெறும். அதாவது மாதந்தோறும் 4வது புதன்கிழமை இருக்கு இல்லையா, அந்த புதன்கிழமை அதாவது கலெக்டர் வந்துட்டு ஏதோ ஒரு இடத்துல போயிட்டு இந்த மாதிரி வந்துட்டு இந்த உங்களை தேடி உங்களை ஒரு அங்கே திட்டத்தில் வந்து அங்கே வந்து ஏதாவது பிரச்சனை இருக்கா, நல்லபடியாக திட்டங்களை வந்து செயல்படுத்திட்டு இருக்காங்களா அப்படின்றதெல்லாம் வந்துட்டு அங்கேயே போயிட்டு தங்கி பார்ப்பாங்க. மாவட்ட ஆட்சியர் மற்றும் இதர உயர் அதிகாரிகள் காலை 9 மணி முதல் மறுநாள் காலை 9 மணி வரை வட்டளவில் தங்கி ஆய்வு பண்ணுவாங்களாமா. கள ஆய்வில் முதல்வர் திட்டம் அப்படிங்கிறது 2023 அக்டோபர் 17. முதலமைச்சர் பல்வேறு மாவட்டங்களுக்கு நேரடியாக சென்று என்ன பண்ணுவாங்கன்னா ஆய்வு பண்ணுவாங்க. மக்களுடன் முதல்வர் திட்டம் 2023 டிசம்பர் 18. தொடக்கம் வந்து கோவையில் தொடங்கி வச்சிருப்பாங்க. பொதுமக்களுக்கான அரசின் சேவைகளை விரைவாகவும் எளிதாகவும் கோரிக்கைகள் சிறப்பு முகாம்கள் மூலம் பெறப்பட்டு தீர்வு வழங்குறாங்க. முதல்வர் ஸ்டாலினின் நேரடி கண்காப்பில் முதல்வரின் முகவரி துறைகள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. ஊரக பகுதிகளில் மக்களுடன் முதல்வர் திட்டம் 2024 ஜூலை 11 தொடங்கியிருப்பாங்க. தொடக்க வேலை பார்த்தோன்னா பாளையம் புதூர் அரசு மேல்நிலைப்பள்ளி, நல்லம்பள்ளி அருகே தருமபுரி மாவட்டத்தில் வந்து தொடங்கியிருக்காங்க. TN ரைஸ் திட்டம். TN ரைஸ் அப்படின்னா தமிழ்நாடு ரூரல் இன்குபேட்டர் அண்ட் ஸ்டார்ட் அப் எனபிளர். தமிழ்நாடு ஊரக தொழில் காப்பு புத்தொழில் உருவாக்க நிறுவனம். அது வந்து தமிழில், அது வந்து இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க. தொடக்கம் பார்த்தோன்னா 2024 ஜூலை 2 தொடங்கப்பட்டிருக்காங்க. சென்னையில் தொடங்கியிருக்காங்க. ஊரக பகுதிகளில் பெண்கள் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் தொடங்கப்பட்டிருக்காங்க. தொழில் முனைவோராக மாற்ற வழிகாட்டுதல் மற்றும் நிதி மேலாண்மை வந்துட்டு பண்ணுவாங்க. வாழ்ந்து காட்டுவோம் திட்டத்தின் கீழே வந்து இது தொடங்கப்பட்டது. இந்த TN ரைஸ் வாழ்ந்து காட்டுவோம் திட்டம் உலக வங்கி உதவியுடன் ஊரக நிறுவனங்கள் மேம்பாடு மற்றும் கிராமப்புற வருவாயும் வந்துட்டு அதிகரிப்பு. அடுத்தது அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் 2023 ஜூன் 27. தொடக்கம் வந்து சென்னை வர்த்தக மையம். ஆதிதிராவிட மற்றும் பழங்குடி சமுதாயங்களை சேர்ந்த
தொழில் முனைவோருக்கு கடன் வழங்கும் திட்டம் தான் இந்த அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடி திட்டம். 55 வயதுக்கு உட்பட்டவர்கள் புதிதாக தொழில் தொடங்க 1.5 கோடி ரூபாய் வரை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கடன் பெறலாம். எவ்வளோனா 1.5 கோடி ரூபாய் வந்து கடன் பெறுவாங்க. மொத்த திட்டத்தில் 65% வந்து வங்கி கடனாக வந்து கொடுப்பாங்க. 35% வந்து மானியமாக வழங்கப்படும். புதிய தொழில்கள் மற்றும் ஏற்கனவே இருக்கும் தொழில் நிறுவனங்களில் விரிவாக்கம் இரண்டுக்குமே இந்த திட்டத்தின் மூலம் மானியம் பெறலாம். சமாதான் திட்டம் அப்படின்றது பீரியட் பார்த்தோன்னா 2023 24 வரைக்கும் மட்டுக்கு. 2023 அக்டோபர் 16 2024 மார்ச் 31 வரைக்கும் வணிகர்கள் நிறுவனங்கள் வணிக வரி நிலுவைத் தொகுதியை செலுத்த புதிய அணுகுமுறை. நிலுவையில் இருக்கும் இல்லையா வரி வந்து செலுத்தாமல் அதுக்கு புதிய ஒரு அணுகுமுறையாக வந்துட்டு செலுத்துவதற்கு கூடுதல் சலுகையை வந்து கொடுத்துருக்காங்க. வணிகர்கள் குறிப்பிட்ட சதவீத தொகையை செலுத்தி வரும் நிலுவை வழக்கில் இருந்து விடுவித்து கொள்ள முடியும். ரூபாய் 50,000 வரை வட்டி அபராதம் என்ன பண்ணாங்க தள்ளுபடி செய்வாங்க. சுயசான்று திட்டம் அப்படிங்கிறது 2024 ஜூலை 22 தமிழகத்தில் 3500 சதுர அடி பரப்பில் காணப்படும் குடியிருப்பு கட்டுமானத்துக்கு இணைய வழியில் உடனடி அனுமதிக்கான காலம் வந்து 5 ஆண்டுகள். 3500 சதுர அடி கட்டட பரப்புக்குள் தரைத்தளம் + முதல் தளம் இருக்கணும். அனுமதி பெறும் கட்டடங்களுக்கு சாலைக்கும் இடையிலான தொலைவு 1.5 மீட்டர் வந்து இருக்கணுமாமா. அடுத்த நியாய விலை கடை பொருட்களுக்கு பாக்கெட்டில் அடைத்து விநியோகம் செய்யும் திட்டம் 2024 ஆகஸ்ட் 1 தொடக்கம் வந்து ஸ்ரீரங்கபாளையம் நியாய விலை கடை சேலம். நோக்கம் வந்து நியாய விலை கடை பொருட்களை கள்ளச்சந்தையில் விற்பனை செய்வதை தடுத்தல். முதற்கட்டமாக 234 தொகுதிகளில் தொகுதிக்கு ஒரு நியாய விலை கடை தேர்வு செஞ்சிருக்காங்க. அத்திக்கடவு அவிநாசி திட்டம் 2024 ஆகஸ்ட் 17 திட்டம் பவானி ஆற்றில் உள்ள உபரி நீர் வறட்சியான மாவட்டங்களுக்கு அனுப்பப்படும். பயன்பெறும் மாவட்டங்கள் வந்து கோவை, திருப்பூர், ஈரோடு. இந்த 3 மாவட்டங்கள் தான் பயன்பெறும் மாவட்டங்கள். ஏரி, குளங்கள், குட்டைகள், குழாய்கள் மூலம் தண்ணீர் கொண்டு வந்து நிரப்பப்படும். இதன் மூலம் விவசாயிகள், கிணறுகள், ஆழ்துளை கிணறுகள் நீர்மட்டலாம் என்ன பண்ணணும் உயரும். நடைமுறை பத்திரம் பவானி ஆற்றில் காளிங்கராயன் அணைக்கட்டில் கீழ்ப்புறத்தில் இருந்து நீர் எடுக்கப்படும். ஆண்டொன்றுக்கு 1.50 TMC நீர் வினாடிக்கு 250 கன அடி வீதம் 70 நாட்களுக்கு நீரேற்றும் முறையில் என்ன பண்ணாங்க அனுப்பப்படும். 1065 கிலோமீட்டர் நீளத்திற்கு நிலத்தடியில் குழாய் பதிப்பின் மூலம் குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு அனுப்பப்படும். மொத்தம் 1045 ஏரிகள், குளம், குட்டைகளில் நீர் வந்து நிரப்பப்படும். நெக்ஸ்ட் திட்டம் வட சென்னை வளர்ச்சி திட்டம் 2023-24 தமிழக நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்டிருக்காங்க. 24 to 25 தமிழக நிதிநிலை அறிக்கையில் ரூபாய் 1000 கோடி நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. அதுக்கு அடுத்த வருஷம் மார்ச் 2024 தங்க சாலையில் நடைபெற்ற நிகழ்ச்சிகள் 219 திட்டப்பணிகள் தொடக்கம் பண்ணியிருக்காங்க. ஆகஸ்ட் 2024 116 கோடி ரூபாயில் 6 புதிய திட்டப்பணிகள் செயல்படுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. அடுத்த தொல்குடி திட்டம் 2024 to 25 தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்டது. நோக்கம் பார்த்தீங்கன்னா பழங்குடியின பகுதிகள் சாலை வசதி, குடிநீர் வசதி மற்றும் வீட்டு வசதி இதெல்லாம் மேம்படுத்தப்படணும். இந்த திட்டம் அடுத்த 4 ஆண்டுகளுக்கு செயல்படுத்தப்படும். ரூபாய் 1000 கோடி வந்து நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து எமைகள் திட்டம் 2024 ஜூன் 23 பாலியல் குற்றங்களில் இருந்து பெண் குழந்தைகளை காத்தல் தான் இந்த எமைகள் திட்டம். தமிழக காவல்துறை வடக்கு மண்டலம் சார்பாக அறிமுகம் செஞ்சுருக்காங்க. வடக்கு மண்டலம் அப்படின்றது சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர். பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை முறையாக வழக்கு பதிவு செய்வாங்க. 60 நாட்களில் வந்து குற்றப்பத்திரிக்கை வந்து தாக்கல் செய்வாங்க. அடுத்தது காவல் கரங்கள் திட்டம் 2021 ஏப்ரல் 21 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. சென்னையில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அடிப்படை மனிதம் போற்றுவோம், மனித நேயம் காப்போம் அப்படின்றதா வந்துட்டு இந்த காவல் கரங்கள் திட்டத்தோட அடிப்படையான ஒரு நோக்கம். கைவிடப்பட்ட நபர்கள், முதியோர், மனநலம் பாதிக்கப்பட்ட சாலையோரம் சுற்றித் திரிபவர்கள் மீட்டு அவங்களுக்கு சிகிச்சை வந்து கொடுப்பாங்க. மீண்டும் மஞ்சப்பை விழிப்புணர்வு இயக்கம் 2021 டிசம்பர் 23 சென்னை கலைவாணர் அரங்கத்தில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பிளாஸ்டிக் பை பயன்பாட்டை தவிர்க்கும் வகையில் விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறாங்க. அதற்கு மாற்றாக துணிப்பைகளை உபயோகிக்கும் பழக்கத்தை மக்களிடையே ஏற்படுத்துகிறாங்க. பிளாஸ்டிக் பைக்கு பதில் மஞ்சப்பை வந்துட்டு துணிப்பையை வந்துட்டு பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கிராமம் ஒரு பயிர் திட்டம் 2024-25 வேளாண் நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்டது. நோக்கம் 15 முதல் 20% மகசூல் அதிகரித்தல். இந்த திட்டத்துக்கு ஒவ்வொரு கிராமத்திலும் எந்த பயிர் அதிகம் சாகுபடி செய்யப்படுகிறதோ அந்த பயிர் தேர்ந்தெடுத்து பயிர் செய்யப்படும். அருகருகே பயிர் சாகுபடி செய்யும் விவசாயிகள் ஒருங்கிணைந்து 5 முதல் 10 ஏக்கர் நிலத்தை தேர்வு செய்து இதில் ஒரே பயிர் விதைப்பும் செஞ்சுக்கலாம். அறுவடை வரை வேளாண் தொழில்நுட்ப ஆலோசனையும் வழங்கப்படும். தமிழகத்தில் 15,280 வருவாய் கிராமங்களை இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்தி வந்துட்டு இருக்காங்க. மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் எப்போ 2024 ஜூன் 12 நோக்கம் பார்த்தீங்கன்னா பசுந்தாள் உர விதைகளை விவசாயிகளுக்கு விநியோகம் செய்கிறாங்க. ரூபாய் 20 கோடி நிதி ஒதுக்கீடு 4000 மெட்ரிக் டன் பசுந்தாள் உர விதைகளை விவசாயிகளுக்கு வழங்கினார். குறைந்த வாடகையில் விவசாயிகளின் பயன்பாட்டிற்காக டிராக்டர்கள், கொத்து கலப்பைகள் மற்றும் ரொட்டேட்டர்களை அதெல்லாமே வந்து வழங்கியிருக்காங்க. நம்பிக்கை இணையம் அப்படிங்கிறது பிளாக் செயின் டெக்னாலஜி ஸ்டார்ட் பண்ணாங்க. 2023 ஜூன் 13 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பதிவு செய்யப்பட்ட சொத்து, திருமண பதிவு உள்ளிட்ட அனைத்து வகையான ஆவணங்களை திருத்த இயலாத நிரந்தர ஆவணங்களாக மாற்றப்படும். பத்திரப்பதிவு துறையில் அளிக்கப்படும் ஆவணங்களை யாரும் திருத்தி மோசடியில் ஈடுபட முடியாத அளவிற்கு பாதுகாப்பு இருக்கும். அதான் நம்பிக்கை இணையம் 2023 ஜூன் 13. அடுத்து பார்த்தோன்னா
பெட்டகம் ஆப், பெட்டகம் ஆப் 2023 ஜூன் 13 அதுவும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த செயலி மூலம் தங்களின் சேவை சான்றிதழ்கள், கல்வி சான்றிதழ்கள் மற்றும் மதிப்பெண் பட்டியல்களை பாதுகாப்பாக பகிர்ந்து கொள்ள முடியும். அடுத்தது திருக்கோவில் செயலி 2023 மே 18 தமிழ்நாட்டில் உள்ள கோயில்கள் பற்றி பல்வேறு தகவல்களை அறிந்து கொள்ள முடியும். தல வரலாறு, கட்டண விவரம், திருவிழாக்கள் தகவல்கள், அன்னதானம், கோயில் திருப்பணிகளுக்கு நன்கொடை அளிக்கும் அம்சங்கள் செயலில் இணைக்கப்பட்டுள்ளன. எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் இந்த செயலி மூலமாகவே. நெக்ஸ்ட் ஒன், இல்லம் தேடி வரும் கோயில் பிரசாதம் திட்டம் 2023 மே 18 தமிழகத்தில் கோயில் பிரசாதங்களை தபால் துறையின் மூலம் பக்தர்களுக்கு அனுப்பப்படும் திட்டம் தான் இந்த இல்லம் தேடி வரும் கோயில் பிரசாதம் திட்டம். முதற்கட்டமாக 48 முதல்நிலை திருக்கோவில்கள் பிரசாதங்கள் தபால் மூலம் அனுப்பப்படும் திட்டம். 48 கோவிலில் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டம் 2024 ஜூன் 19 முதல் கட்டமாக சென்னை நாகப்பட்டினத்தை தொடக்கம் பண்ணியிருக்காங்க. 2024-25 தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்டிருக்காங்க. 2 ஆண்டுகளில் மிகவும் வறிய நிலையில் உள்ள 5 லட்சம் ஏழை குடும்பத்தினை வறுமையிலிருந்து மீட்க நடவடிக்கை தான் இந்த தாயுமானவர் திட்டம். அடுத்து புன்னகை திட்டம். தொடக்கம் பார்த்தோம்னா சென்னை நந்தனம் அரசு பள்ளி சிறார் பல் பாதுகாப்பு திட்டம் தான் இந்த புன்னகை திட்டம். 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கு பல் சிகிச்சை கொடுக்கறதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட திட்டம் தான் இந்த புன்னகை திட்டம். தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் மற்றும் புத்தாக்க இயக்கம். நெக்ஸ்ட் தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் அண்ட் இனோவேஷன் டிஎன் மிஷன், தமிழ்நாடு மிஷன் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறப்ப 2021 ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் சீட் கிராண்ட் ஃபண்ட் டான் சீட் அப்படின்ற திட்டம். தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் ஆரம்ப கட்ட ஆதார நிதி 10 ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் என்ன பண்ணாங்க வழங்கப்படுறாங்க. அடுத்தது ஸ்டார்ட் அப் தமிழா, அது 2023 செப்டம்பர் 13 தொடங்கி வச்சுப்பட்டிருக்காங்க. தொழில் முனைவோர்களுக்கான ரியாலிட்டி ஷோ துவக்கம் பார்த்தனா தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளின் வாயிலாக இளைஞர்களுக்கு புத்தாக்க கண்டுபிடிப்பு புத்தொழில் குறித்த விழிப்புணர்வு ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு அமைப்பு நடத்துகிறது. நீயே உனக்கு ராஜா திட்டம் 2023 டிசம்பர் 1 சென்னை கலைவாணர் அரங்கத்தில் தொடங்கியிருக்காங்க. நோக்கம் பார்த்தனா தமிழகத்தின் பாரம்பரிய கலைகளை காக்கணும். அழிந்து வரும் மரபுசார் கைவினைகளை புத்துயிர் அளிக்கணும். கலை ஆர்வம் கொண்ட இளைஞர்களை கலைத்தொழில் முனைவர்களாக உருவாக்கணும். அதுதான் நீயே உனக்கு ராஜா திட்டம். பயிற்சிகள் பார்த்தோன்னா தஞ்சாவூரில் தலையாட்டி பொம்மை ஓவியம், ராமநாதபுரத்தின் பனை ஓலையோட கலைத்திறன், தூத்துக்குடியில் கடல் சிப்பியோட கலைத்திறன், மதுரையில் களிமண் மற்றும் காகிதம் மண்பாண்டம் சாயம் இதெல்லாம் செய்கிறது. திருநெல்வேலியில் பத்தமடப்பாய் மற்றும் மட்பாண்டம் கலைத்திறன். பயிற்சி பெறுவதற்கு மாதம் உதவித்தொகையாக 12,500 ரூபாய் வழங்குவாங்க. அடுத்தது வளர் 4.0 ஸ்டார்ட் எப்போ பண்ணிருப்பாங்க 2022 ஜூன் 15 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு மின் ஆளுமை முகமையால் தொடங்கப்பட்டது இந்த வளர் 4.0. குறு மற்றும் சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள், தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் சேவை வழக்குனர்களின் விவரங்கள் இருக்கு. தோழி பெண்கள் தங்கும் விடுதி 2023 ஜூலையில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 2023 ஜூலையில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு பணிபுரியும் மகளிர் விடுதிகள் நிறுவனம் சார்பில் அமைக்கப்பட்டது தான் இந்த தோழி பெண்கள் தங்கும் விடுதி. இவ்விடுதி பெண்களுக்கு பாதுகாப்பானது மற்றும் மலிவு விலையில் கிடைக்கும் அமைக்கப்பட உள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, பெரம்பலூர், சேலம், திருச்சி, திருநெல்வேலி, தஞ்சாவூர், வேலூர், விழுப்புரம் ஆகிய 9 மாவட்டங்களில் அமைக்கப்பட்டிருக்காங்க. இப்போ மேலும் நிறைய இடத்துல அமைக்கப்பட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அமைக்கும் போது 9 மாவட்டங்கள் மட்டும் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டம் 2023 பிப்ரவரி 1 2022-23 தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்டது. தொடக்கம் பார்த்தோன்னா வேலூர் மாவட்டம் காட்பாடி அரசினர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தொடங்கி வச்சிருப்பாங்க. ஆதி திராவிடர், பழங்குடியினர், கல்லர் சிறப்பு பள்ளிகளில் உட்பட அனைத்து அரசு பள்ளிகளும் நவீனமயம் ஆக்கப்படும். அதுதான் பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டம் 2023 பிப்ரவரி 1. உங்கள் தொகுதியில் முதல்வர் 2021 மே 7 மனுக்களுக்கு 100 நாட்களில் தீர்வு தருவாங்களாம். அதுதான் உங்கள் தொகுதியில் முதல்வர். நெக்ஸ்ட் முதல்வரின் முகவரி 2021 நவம்பர் 16. நோக்கம் பார்த்தோன்னா மக்களின் குறைகளை கேட்டால் அதை சரி செய்தல். மக்களின் குறையை கேட்டு அதை சரி செய்யணும். முதல்வரின் கட்டுப்பாட்டில் இந்த துறை முதலமைச்சரின் தனி பிரிவு உங்கள் தொகுதியில் முதல்வர் உட்பட முதல்வரின் குறைதீர் துறைகளை ஒருங்கிணைத்து உருவாக்கப்பட்டுள்ளது. உதவின்னு பார்த்தோன்னா 1100. ஊட்டச்சத்தை உறுதி செய்ய திட்டம் 2021 மே 21 தொடக்கம் நீலகிரி மாவட்டம் தொட்டபெட்டா ஊராட்சி முத்தோரை குழந்தைகள் மையம் 6 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கான திட்டம் தான் இந்த ஊட்டச்சத்து உறுதி செய்ய திட்டம். ஊட்டச்சத்து தேவைப்படும் குழந்தைகளுக்கு சிறப்பு ஊட்டச்சத்து திட்டம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது நீலகிரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ போன வருஷம் 2025 ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க இல்லையா, அது பார்த்தோன்னா இங்கே அரியலூர் மாவட்டத்தில் 2வது கட்டமாக ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் நீலகிரி, இப்போ அரியலூர் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து பார்த்தோன்னா முதல்வரின் புத்தாய்வு திட்டம் 2022 செப்டம்பர் 29 தொடக்கம் பார்த்தோன்னா சென்னை அண்ணா நிர்வாக பணியாளர் கல்லூரி திறன்மிகு இளைஞர்களின் ஆற்றல் திறமையை பயன்படுத்தி நிர்வாக செயல்முறைகள் அவர்களை பயன்படுத்தல் தான் இதோட நோக்கம். 3 கட்டங்களாக தேர்வு செய்யப்பட்ட 30 பேர் தேர்வு செய்வாங்க. 30 நாட்கள் பயிற்சி வழங்குவாங்க. திருச்சி பாரதாசன் மேலாண்மை கல்வி நிறுவனம் இவர்களுக்கு 2 ஆண்டுகளுக்கு மாதாந்திர உதவித்தொகையாக ரூபாய் 65,000 இதர செலவுகளுக்கு 10,000 ரூபாயும் என்ன பண்ணுவாங்கன்னா
வழங்குவாங்க. அடுத்தது சிங்கார சென்னை திட்டம் 2.0 2021-22 தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கையில் வந்து அறிவிக்கப்பட்டிருப்பாங்க. சென்னை உட்கட்டமைப்பை மேம்படுத்த இந்த திட்டம் வந்துட்டு செயல்படுத்தியிருப்பாங்க. ப்ராஜெக்ட் ப்ளூ என்ற பெயரில் கடல் சார்ந்த திட்டங்கள் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸ்டாலினின் சென்னை மாநகராட்சி மேயராக இருந்தபோது எப்போ வந்திருப்பாரு 1996 2002 வரைக்கும் சென்னையில் ஸ்டாலின் வந்து அந்த மேயராக வந்து அப்போ இருந்திருப்பாங்க. சிங்கார சென்னை திட்டத்தை வந்து கொண்டு வந்தார். 2024-25 நிதிநிலை அறிக்கையில் ரூபாய் 500 கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க. அயோத்தியாதாச பண்டிதர் குடியிருப்புகள் மேம்பாட்டு திட்டம் 2023-24 தமிழக பட்ஜெட்டில் அறிவிச்சிருப்பாங்க. நோக்கம் பார்த்தோன்னா ஆதிதிராவிடர் குடியிருப்புகளில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துதல், ஆதிதிராவிடர் பொருளாதார வளர்ச்சியெல்லாம் இதெல்லாம் வந்து கொண்டுட்டு வரணும். 5 ஆண்டுகளில் ரூபாய் 1000 கோடியில் செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. 2023-24 நிதி ஆண்டுக்கு ரூபாய் 200 கோடி நிதி வந்து ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க. 1000 இடங்களில் வந்துட்டு இலவச வைஃபை வசதி கொண்டு வந்துருவாங்க. 2024-25 தமிழக நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்டது. சென்னை, மதுரை, திருச்சி உட்பட நகரங்களில் 1000 இடங்கள் என்ன பண்ணாங்க, இலவச வைஃபை வந்துட்டு கொண்டுட்டு வருவாங்க. சென்னை சங்கமம் நம்ம ஊர் திருவிழா எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, 2023 ஜனவரி 13 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. சென்னை தீவுத்திடலில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 40 வகையான கலைகளுடன் நிகழ்ச்சிகள் வந்துட்டு இருக்கும். சென்னையில் 18 இடங்களில் சென்னை சங்கமம் நம்ம ஊர் திருவிழா 2023 வந்து நடைபெற்றது. சங்கமம் நம்ம ஊர் திருவிழா என்ற பெயரில் 8 மாவட்டங்களுக்கு விரிவுபடுத்தப்படும். 2023-24 பட்ஜெட்டில் வந்து அறிவிச்சிருக்காங்க. அக்டோபர் to டிசம்பர் 2023 அவை நடத்தப்பட்ட பின் 2024 ஜனவரி சென்னையில் 18 இடங்களில் வந்து நடந்துச்சு. முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டம் 2024 ஆகஸ்ட் 15 அறிவிக்கப்பட்டது. முன்னாள் படை வீரர்கள் தொழில் தொடங்க ரூபாய் 1 கோடி வரை வங்கி மூலம் கடன் வந்து கொடுப்பாங்க. தொழில் தொடங்க கடன் தொகையில் வந்து 30% மூலதன மானியமும் 3% வட்டி மானியமும் வழங்கப்படும். 30% மூலதன மானியம், 3% வட்டி மானியம் வந்து வழங்குவாங்க. திறன் மற்றும் தொழில் முனைவோர் பயிற்சிகளும் வந்துட்டு வழங்கப்படும். ராணுவ பணியின் போது உயிரிழந்த படை வீரர்கள் குடும்பத்தினரும் வந்து பயன்படலாம். முதல்வர் ஸ்டாலின் அறிவிப்பு 2024 ஆகஸ்ட். நாட்டின் முதன்மை உயர்கல்வி நிறுவனங்களுக்கு செல்லும் அரசு பள்ளி மாணவர்களின் கல்வி செலவை அரசே ஏற்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. தமிழக அரசு பள்ளிகளில் படித்து உயர்கல்விக்கு வெளிநாடு செல்லும் மாணவர்களின் முதல் பயண செலவையும் என்ன பண்ணும், அரசே ஏற்றுக்கும். முதல்வர் மருந்துக்கு திட்டம் அப்படின்றது 2025 ஜனவரி 14 அன்னைக்கு பொங்கல் அன்று தொடங்கப்பட்டு வச்சிருப்பாங்க. இதோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குறைந்த விலையில் மருந்துகள் வந்து கிடைக்கும் இல்லையா, அதுதான். முதல் கட்டமாக 1000 மருந்துகள் வந்து திறக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது அகல்விளக்கு திட்டம் 2024 அரசு பள்ளி மாணவிகள் திட்டம். 9 முதல் 12ஆம் வகுப்பு வரை படிக்கும் அரசு உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளி மாணவிகள் எந்தவித உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் இடையூறுகள் இல்லாமல் பள்ளிக்கு செல்ல வைக்கும் திட்டம் தான் இந்த அகல்விளக்கு திட்டம். ஆசிரியர் குழு ஒன்று அமைக்கப்படும். 50 லட்சம் ரூபாய் செலவில் அமைச்சிருக்கிறாங்க. அடுத்தது முதல்வரின் கிராம சாலை மேம்பாட்டு திட்டம் 2022-23 தமிழ்நாடு கிராமங்களில் சாலை வசதி ஏற்படுத்துவது. தமிழ்நாட்டில் சுமார் 1,38,000 கிராம சாலைகள் வந்துட்டு இருக்கு. 4,000 கோடி ஒதுக்கீடு, 10,000 கிலோமீட்டர் சாலை முதல் கட்டமாக வந்துட்டு 2023 செஞ்சுருக்காங்க. 8,120 கிலோமீட்டர் வந்து முடிஞ்சிருக்கு வேலைப்பாடு. அதெல்லாம் தேவையில்லை. அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் வந்து 2023 ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் சமுதாயங்களை சேர்ந்த ஆர்வமுள்ள தொழில் முனைவோருக்கு கடன் வழங்கும் திட்டம் தான் இந்த அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம். 55 வயதுகள் வந்து ஏஜ் லிமிட்டட் வந்து 55 வயதுக்கு உள்ளே இருக்கணும். 1,50 கோடி ரூபாய் வரைக்கும் வந்துட்டு கடன் வசதி தருவாங்க. முன்னேற்றம் 2021 தமிழ்நாட்டில் அனைத்து உட்கட்டமைப்பு திட்டங்களை ஆராய்வது மற்றும் கண்காணிப்பது. இந்த திட்டத்தை TNEGA அதுதான் வந்து வெளியிட்டு இருக்குது. போலீஸ் அக்கா திட்டம் 2022 மக்களை பாதுகாக்க திட்டம் கோவை காவல்துறையால் தொடங்கப்பட்டது. கோவையில் வந்து தொடங்கப்பட்டிருக்காங்க. அனைத்து கல்லூரிகளிலும் ஒரு பெண் காவலர் நியமிக்கப்பட்டு மாணவ மாணவிகளின் பாலியல் மற்றும் உளவியல் பிரச்சனைகளை தீர்த்து வைத்தல் மற்றும் போதை பழக்கங்களை ஒழித்தல். இதுதான் வந்து இது போலீஸ் அக்கா திட்டம். அடுத்து வந்து பார்த்தா தமிழ்நாடு காவல் கிரேட் திட்டம் 2022 மதுரை காவல்துறை இதை நிறைவேற்றினார்கள். புகார் கொடுக்க வரும் மக்களுக்கு நேர செலவினை தடுக்கும் திட்டம் தான் இந்த காவல் நாடு கிரேட் திட்டம். 25 காவல் நிலையங்கள் இத்திட்டத்தின் கீழ் வரும் வரவேற்பாளர் நியமிக்கப்பட்டு கிரேட் பொருத்தப்படும். கிரேட் அப்படின்னா கிரீவியன்ஸ் ரிட்ரெசல் அண்ட் ட்ராக்கிங் சிஸ்டம். 3ஆம் பாலினத்திற்கான ஓய்வூதியம் திட்டம் வந்து 2012 40 வயதுக்கு மேலே வந்து இருக்கணும். ஆதரவற்ற 3ஆம் பாலினத்தவர் 1000 ரூபாய் வந்து அவங்களுக்கு மாத ஓய்வூதியம். 1000 ஒரு 1200 பார்ப்போம். தமிழ்நாடு பேரிடர் மேலாண்மை கொள்கை 2023 அனைத்து வகையான பேரிடரை தடுத்தல். மாநில அளவு பார்த்தோன்னா மாநில அளவில் முதல்வர், மாவட்ட அளவில் வந்து ஆட்சியர் வந்து பார்த்துப்பாங்க. 15வது நிதி ஆணையம் 500 கோடி அந்த அமௌண்ட்லாம் தேவையில்லை. தாய்மானவர் திட்டம் 2024 சுமார் 5 லட்சம் ஏழைகளை வறுமையிலிருந்து மீட்டெடுப்பதான் இந்த தாய்மானவர் திட்டம். ஊரக மற்றும் பஞ்சாயத்து மேம்பாட்டுத் துறையால் நிறைவேற்றப்பட்டது. ஊரக மற்றும் பஞ்சாயத்து மேம்பாட்டுத் துறையால் நிறைவேற்றுதல். நெக்ஸ்ட் பூஞ்சோலை திட்டம் 2024 கோவை சார்ந்த திட்டம். 2 ஏக்கர் அளவில் வீடு திட்டம் வந்துட்டு இந்த பூஞ்சோலை திட்டம் கோவை சேர்ந்தது.
அந்த இடத்த சேர்ந்தது தான். குழந்தை மேம்பாடு சேவை துறையால் வந்து நிறைவேற்றுதல். சிறார் சீர்திருத்த அமைப்பு, திறன் மேம்பாடு ஆலோசனை நூலகம், பூங்கா, குழந்தை விளையாட்டு மைதானம் இதெல்லாம் வந்துட்டு ஏற்படுத்துறாங்க. ஐடி நண்பன் 2021 ஐடி தொழிற்சாலைகளுடன் மாநில அரசு கூட்டமைப்பு தொடக்கம் TNEGA. ஐடி நிறுவனங்கள் நேரடியாக மாநில அரசுடன் தொடர்பு கொண்டு வைத்து வேலைவாய்ப்பு ஏற்றுவதை போன்றவற்றில் கோரிக்கையை தெரிவிக்கும். கலைஞரின் கனவில் திட்டம் 2024 குடிசை வீடுகளில் வசிப்பவர்களுக்கு இலவச காங்கிரீட் வீடுகள் கட்டித்தரும் திட்டம் தான் இந்த கலைஞரின் கனவில் திட்டம். குறிக்கோள் என்ன பார்த்தோன்னா 1,00,000 வீடுகள் ஆரம்ப கட்டமாக 40,000 வீடுகளுக்கு நிதி வந்து ஒதுக்கியுள்ளது. ஒவ்வொரு வீட்டிலும் அளிக்கப்படும் நிதி வந்து பார்த்தோன்னா 3 லட்சம் ரூபாய். ஒரு வீடுக்கு 3 லட்சம் ரூபாய் தருவாங்க. 3.10 அதாவது 3,10,000 வந்துட்டு நிதியாக அமௌண்ட்டாக கொடுத்துருவாங்க. 40,000 வீடு கட்ட தேவையான பொருட்களாக கொடுத்துருவாங்க. தகுதி பார்த்தோன்னா சொந்த இடத்துல குடிசை வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு அந்த திட்டத்தில் மீதமாக இந்த வீடு வந்து தருவாங்க. ஏற்றமிகு 7 திட்டங்கள் பார்த்தோன்னா தொடக்கம் வந்து இந்த ஏற்றமிகு 7 திட்டங்களில் பார்த்தோன்னா 2023 பிப்ரவரி 28 வந்து தொடக்கம் பண்ணியிருக்காங்க. அந்த 7 திட்டம் என்னென்னு பார்த்தோன்னா ஊட்டச்சத்து குறைபாடுகள் உள்ள குழந்தைங்களுக்கு சிறப்பு ஊட்டச்சத்து வழங்கும் திட்டம். செகண்ட் ஒன் திருநங்கைகளுக்கான மாதாந்திர ஓய்வூதியாக ரூபாய் 1,500 உயர்த்தி வழங்கும் திட்டம். ஓகே பார்த்தீங்களா, அங்கே கூட 1000 கொடுத்துருந்தாங்க இல்லையா, அது அப்போ 1,500. முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் மாநகராட்சி மற்றும் நகராட்சி பகுதிகளில் விரிவாக்கப்படணும். தூய்மை பணியாளர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினரை தொழில் முனைவோர்களாக சிறப்பு திட்டம். மாற்றுத்திறனாளிகளுக்கு நலன் திட்டங்களை முதலமைச்சர் வந்து வழங்கினார். ரூபாய் 1,136 கோடியில் 44 புதிய மருத்துவமனைகளுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி வாயிலாக அடிக்கல் நாட்டினார். 7வது திட்டம் பார்த்தோன்னா பல்வேறு அரசு பணிகளில் தேர்வானவர்களுக்கும் பணி நியமன ஆணைகளை வழங்கினார் முதலமைச்சர். இதுதான் அந்த ஏற்றமிகு 7 திட்டங்கள். நெக்ஸ்ட் லாஸ்ட் பாரத் நெட் தொடக்கம் பார்த்தோன்னா 2022 ஜூன் 9. பாரத் நெட் திட்டம் என்பது தமிழகத்தில் உள்ள 12,525 கிராம பஞ்சாயத்துகளையும் கண்ணாடி இலை கம்பி வடம் மூலம் இணைத்து அதிவேக அலைக்கற்றை வழங்கும் திட்டம் தான் இந்த பாரத் நெட் திட்டம். இந்த திட்டம் தமிழக அரசின் தமிழக கண்ணாடி இலை வலையமைப்பு நிறுவனம் வாயிலாக செயல்படுத்தப்படுகிறது. இத்திட்டத்தின் மூலம் பொதுமக்களுக்கு குறைந்த விலைகள் மின்னணு சேவைகள், இணையவழி கல்வி, தொலை மருத்துவம், இணையதள இணைப்பின் மூலம் வழங்கப்படும் சேவைகள் இதெல்லாம் வந்துட்டு வழங்க முடியும். ஓகேங்களா, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.